திபேரியூராயன் அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயா தேசாதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவன் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலுள்ள தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே வனாந்தரத்திலே ஒருவன் சப்தமிடுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்ல பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலான வழிகள் நேராக்கப்படும், கரடான வழிகள் ஒழுங்காக்கப்படும். எல்லா மனிதரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரியன் பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் 2 உடைகள் இருந்தால் உடையில்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு, உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடு. போதகரே, நாங்கள் வரி வசூலிப்பவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநியாயமாய் யாரிடமும் வரி வாங்காதீர்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்யட்டும்? கட்டாயப்படுத்தி யாரிடத்திலும் பணம் வாங்காதீர். யாரையும் பொய்க்குற்றம் சாட்டாதீர். உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு. எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் நீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி களத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம்.
மகிழ்ச்சி ஓய்வு நாடே பூரிப்பு ஜோதியாம் கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம் மாந்தர் கூழாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார் மாதூயர் தூயர் தூயர் திரியேக பணிவார் முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொளி வந்ததே தாழ்வனாதரிலே நீதிய ஊற்றியாம் துன்னின்று மோட்சம் தோறும் விஸ்வாசிகரமாம் ஆயமை மூசி மாற்றும் நல்வாழ்வாம் நாளிது மண்ணின்று விண்ணில் ஏற்றும் தூதுயிர் நாளிது செல்வோம் பூத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே மேய்பாக்க மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே பிதாசுதன் சுதாவி என் ஸ்தோத்திரம் பெறுவீர் சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பீர். எங்கள் மத்தியிலே தோன்றிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் இந்த புதிய வாரத்திற்கும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆவி மற்றும் சத்தியத்தின் புதிய தன்மையில் உம்மை நாங்கள் இன்று காலையும் வணங்கவும் போற்றவும் புகழவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இந்த வழிபாட்டு நேரத்தின் மூலம் உமது அழைப்பையும் அனுப்புதலையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தின் ஆராதனை உமது வார்த்தை ஊழியம் மற்றும் அதன் உறுதிப்பாட்டை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியாய் இருக்கட்டும். இந்த ஆராதனை நாங்கள் உமக்கு செய்யும் சேவையிலும் உம்மோடு இருக்கும் உறவிலும் இன்னுமாய் நாங்கள் உமக்கு நெருங்கி வர எங்களுக்கு உதவியாய் இருக்கட்டும். நாங்கள் உம்மை ஆராதிப்பதில் இன்னும் வலுவாகவும் மேன்மையாகவும் வளர எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுக்கு நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் உமக்கு காணிக்கைகளையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் எவைகளிலெல்லாம் கூடி வருகின்றோமோ, எவைகளையெல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோமோ, அவைகளில் அனைவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தருளும். இன்று காலையும் நாங்கள் செய்ய இருக்கும் இந்த ஆராதனை உமக்கு மட்டுமே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். உமக்கு மட்டுமே மகிமை உண்டாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமேன். நாம் யாவரும் நின்றபடியே மூன்றாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். போற்றுதல், கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி எறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்துரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். எல்லோரும் சேர்ந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜெப நிலையில் நாம் இருந்தபடியே இப்பாடலை சேர்ந்து பாடுவோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்நாளுக்குரிய வேத குறிப்பை வாசிக்க கேட்போம்.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதில் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்டுகிறாய். ஆகிலும் அது இன்னா இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்னா இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவன் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தது. இப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாட கர்த்தருடைய செய்திக்கென நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் ரத்தத்தால் குற்றம் நீங்கி விடகுணமாறீச்சா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அழிந்தீர்களா, வல்ல மீட்பதயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மனவாளன் வரங்களிப்பீர்களா, துயனரின் ஸ்நானத்தினால் மோட்சக்காரை சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்காரை நீக்கும் நிசப்பாவியே, சுத்த இரத்தத்தின் சாத்தினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீச்சா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஈட்டன் நினைவு திருச்சபையார் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை இந்நாளில் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பணம் செய்கிறேன். அருளுரைக்கு முன்பதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். வாழ்வுக்கு காரணம் இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தையை சிந்திக்கவும் உம்மை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளவும்
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சாக்கிரமந்துகளை புரிந்து கொள்ள அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் சிந்தித்ததை செயல்படுத்த நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும், எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி இந்த நாளிற்கென்று சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் அல்லது ஞானஸ்தானம் ஒரு சாக்கிரமந்து. இந்த தலைப்பில் 2 சொற்கள் ஆழமான பொருள் கொண்டு காணப்படுகிறது. ஒன்று திருவருட்சாதனம் அல்லது சாக்கிரமந்து, இன்னொன்று திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம். நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறது திருமுழுக்கு எப்படி சாக்கிரமந்தாக கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். முன்னுரையாக 4 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திருமுழுக்கை திருவருட்சாதனமாக எப்படி பார்ப்பது என்பதை 4 குறிப்புகளில் முன்னுரையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, திருமுழுக்கு தூய்மைப்படுத்தலின் திருவருட்சாதனம். Baptism is a sacrament of soulful cleansing. படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வரை எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து வந்த இஸ்ரேலரை மோசே செங்கடலை கடந்து இஸ்ரேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாளர்களாக வழிநடத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நிகழ்வு யோசுவா 4ஆம் பிரிவில் 40 ஆண்டுகளாக இஸ்ரேலர் வனாந்தரத்தில் நாடோடிகளாக வாழ்ந்து வந்த நாட்களில் ஆண்டவருக்கு எதிராக தீய செயல்களில் ஈடுபட்ட இவர்களை கானான் நாட்டிற்குள்ளாக குடியிருப்பு மக்களாக செல்வதற்கு முன்பு யோசுவா யோர்தானில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துவதை இந்த பகுதியில் நம்மால் படிக்க முடிகிறது. அத்தகைய தூய்மையின் செயல்தான் திருமுழுக்கு என்பது பழைய ஏற்பாட்டில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதலின் திருவருட்சாதனம். யோசுவா யோர்தான் நதியில் செய்த அதே தூய்மைப்படுத்தலின் செயல் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் அல்லது திருமுழுக்கு முனிவர் யோவானும் தூய்மைப்படுத்தலின் செயலை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீய செயலில் ஈடுபட்ட யூதர்களை யோர்தானில் மூழ்கச் செய்து மனம் திரும்பி வாழுங்கள் என்ற தூய்மை செயலை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. It is a sacrament of repentance. மூன்றாவதாக, திருமுழுக்கு என்பது புது பிறப்பின் திருவருட்சாதனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் மேலிருந்து பிறக்க வேண்டும் அல்லது கடவுளால் பெற்றெடுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. Thirdly, baptism is a sacrament of new birth. நான்காவதாக, திருமுழுக்கு என்பது புது வாழ்வின் நிச்சயத்தின் திருவருட்சாதனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் திருமுழுக்கின் புரிதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு கடவுளின் வல்லமையால் கிறிஸ்து உயிர் தெழுந்த வண்ணமாகவே நாமும் கிறிஸ்துவில் புது வாழ்வை அடைந்தோம் என்ற நிச்சயம் திருமுழுக்கு என்பதை அந்த பகுதியில் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Fourthly, baptism is a sacrament of assurance of new life.
இந்த முன்னுரையோடு திருமுழுக்கு எத்தகைய திருவருட்சாதனம், திருமுழுக்கின் நோக்கத்தை நாம் எப்படி நிறைவேற்றுவது, கடவுள் நாம் கடவுளின் ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் அடையாளப்படுத்தப்பட்ட திருமுழுக்கு பெற்றவர்களாக நாம் நம்மிடையே கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை படிக்க கேட்ட நற்செய்தி நூலின் பகுதியில் 3 குறிப்புகளில் சுருக்கமாக உங்களோடு இன்றைக்கான கடவுளுடைய வார்த்தையாக உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரைக்கும் சில இறையியலாளர்கள் இதை நிக்கோடமஸ் டிஸ்கோர்ஸ் என்று அழைக்கிறார்கள். அதில் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 1-8 வரை நிக்கோதேமுவின் உரையாடல் என்று அழைக்கிறார்கள். தி டயலாக் ஆஃப் நிக்கோடமஸ் என்று அழைக்கிறார்கள். இதில் யூதர்களிடையே காணப்பட்ட அநேக திருமுழுக்கின் செயல்கள், அதாவது தானாகவே மூழ்கி எழுவது அல்லது தெளித்தல் போன்ற திருமுழுக்கின் செயல்கள் காணப்பட்டதினால் நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் நேசகுமாரன் என்று அறிந்து, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த கேள்விகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எழுப்புகிறார்கள். ஆகவே இந்த நற்செய்தியின் பகுதி திருமுழுக்குக்கு மிகவும் நெருக்கமாக இணைகிறது என்பது இறையியலாளர்களின் கருத்து. வாசிக்க கேட்ட யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று எழுத பெற்றிருக்கிறது. திருமறையில் அநேக இடங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் செயலிலும் நீர் என்பது தூய்மைப்படுத்தலின் கூறுபாடாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் நீர் மட்டுமல்ல, நீங்கள் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். இந்த நீர் மற்றும் ஆவி இயற்கையின் தூய்மைப்படுத்துகிற பிரிக்க முடியாத கூறுபாடுகளாக இருக்கிறதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதுபோலவே இறைவனும் மனிதனுக்கிடையே இருக்கிற உறவு, நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசமும் கடவுள் நம்மிடையே செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை பிரிக்க முடியாத ஒன்று. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு பிரிக்க முடியாத ஒன்று. திருமுழுக்கு கடவுள் நம்மிடையே செய்து கொண்ட உடன்படிக்கை புதுப்பிக்கும் செயலாகவும் காணப்படுகிறது. இந்த புரிதலோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது புது பண்புகளை அடைந்து கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்து அடைந்து கொண்ட பண்புகளை நாமும் அணிந்து கொண்டு அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். தனக்கும் வாழுகிற சமுதாயத்திற்கும் அதை அணிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஆகவே திருமுழுக்கின் செயலால் நாம் நீரினால் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். அப்படி நிரப்பப்பட்டவர்களாய் நாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை நாம் அணிந்து கொண்டு ஆண்டவர் நம்மை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவில் மற்றும் அழைக்கப்படவில்லை, ஆனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவில் பங்காளர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவதாக திருமுழுக்கு என்பது கடவுள் மானுட பங்களிப்பின் திருவருட்சாதனம். Baptism is a sacrament of divine human partnership. இரண்டாவதாக
யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்க வேண்டும் அல்லது மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதற்கான கிரேக்க சொல் கெனஸ்தே அனோதேன். இதற்கான சரியான பொருள் என்னவென்றால் மேலிருந்து பிறக்க வேண்டும் அல்லது ஆண்டவரால் நாம் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் சரியான பொருள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கில் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1:11 நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று எழுத பெற்றிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருமுழுக்கில் கடவுளுடைய நேசகுமாரனாகவும் திருமுழுக்கு பெற்ற பின்பு ஆண்டவரின் ஆளுகையை அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் நிலைநாட்டக்கூடிய பண்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்த்து கொண்டார். ஒருவேளை பவுல் தன்னுடைய கடிதத்தில் தீத்துக்கு எழுதுகிற போது தீத்து 3:5 திருமொழியில் படிக்க கேட்ட நிருப பகுதியில் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று எழுதுகிறார். அதாவது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து வந்த சமுதாயத்தில் தீய செயல்களையும் அநீதியையும் எதிர்த்து ஆண்டவருடைய ஆளுகையை நிலைநாட்டுவதற்கான கற்பித்தலை கற்பித்தாரோ அதே வண்ணமாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் ஆண்டவருடைய ஆளுகைக்கான வழியை நாம் உருவாக்க வேண்டும். அத்தகைய வழியை உருவாக்குகிற நாம் உடன்படிக்கை சமுதாயத்தின் உறுப்பினராகவோ அல்லது திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக இந்த சமுதாயத்தில் வாழுகிற போது நாம் மறுவாழ்விற்கான புது பிறப்பை நாம் அடைய வேண்டும். அந்த புது பிறப்பை தான் ஆண்டவர் திருமுழுக்கின் வாயிலாக நமக்கு கொடுக்கிறார். எனவே இரண்டாவதாக மறுவாழ்விற்கான மறுபிறப்பே திருமுழுக்கு என்று திருவருட்சாதனம். Secondly, baptism is a sacrament of new birth for a transformed life. மூன்றாவதாக படிக்க கேட்ட யோவான் 3:8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்கிறார் இயேசு கிறிஸ்து. திருமுழுக்கு பெற்று கடவுள் மானுட பங்களிப்புக்கு அழைக்க பெற்ற நாம் மறுவாழ்விற்கான புது பிறப்பை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறோம். திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர் தெழுதலின் திருவருட் சாதனமாக நாம் புரிந்து கொண்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று அல்லது புது வல்லமையை பெற்றுக்கொண்ட நாள் முதல் சிலுவை மரணம் வரைக்கும் வாழ்ந்த நாட்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்நாட்களில் அவர் சமுதாயத்தில் வாழ்ந்து வந்தாரோ அதே வாழ்க்கையை நாம் இந்நாளிலும் இந்த சமுதாயத்தில் வெளிப்படுத்த வேண்டும். காற்றுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆனால் அதை உணர முடிகிறது. அதே போல்தான் திருமுழுக்கு பெற்றவர்களாகிய நாம் எதற்காக திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோம் அல்லது எப்பொழுது திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோம் என்பது முக்கியமல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளிலும் நம் வாழ்நாள் முழுவதும் உடன்படிக்கையின் சமுதாயத்தின் உறுப்பினர்களாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த சமுதாயத்தில் நமக்கு இருக்கிறது. ஆகவே மூன்றாவதாக இறுதியாக
வாழ்நாள் முழுதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பை திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் நமக்கு கொடுக்கிறது. Thirdly, baptism is a sacrament of responsibility all the days of our life to reveal and imitate the life of Christ in this society. காற்றை போல ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பு நம்மிடையே தருகிறது திருமுழுக்கு. ஆகவே திருமுழுக்கின் வழியாக கடவுள் மானுட பங்களிப்பில் ஆண்டவர் நம்மை பங்காளர்களாக அழைக்கிறார். இரண்டாவதாக மறுவாழ்விற்கான மறுபிறப்பை திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறுதியாக வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பை திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நம்மை வழிநடத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை இச்சமுதாயத்தில் உடன்படிக்கை சமுதாயத்தின் உறுப்பினர்களாக வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலன் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு சில வார்த்தைகள். இந்த நாளிலும் உங்களிடையே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு இந்த பெரிதான வாய்ப்பை தந்த இந்த திருச்சபையின் குருவானவர் அருட்பணி செல்வன் சந்திரகுமார் ஆயர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபையின் செயலர், பொருளர், பரிபாலன குழுவினர் அனைவருக்கும், திருச்சபையார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நேற்றைய நாளில் நம் நாட்டின் விடுதலை நாளை கண்டோம். விடுதலை நாளின் நல்வாழ்த்துக்கள் திருச்சபையார் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுழுக்கு என்பதும் விடுதலைக்கான திருவருட்சாதனமே. ஆகவே நம் நாடு இந்த மாபெரும் தொற்றிலிருந்து விடுதலை பெறவும் நலமுடன் வாழ நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அத்தகைய வாழ்விற்குள்ளாக கடவுள் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். ஆண்டவர் தாமே நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். உம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்த்து கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சிந்தனைகளும் நாங்கள் சிந்தித்த புதிய காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நீர் எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டுமாறு உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். பங்காளர்களாக நீர் எங்களை அழைக்கிறீர். மறுவாழ்விற்கான மறுபிறப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். வாழ்நாள் முழுவதும் நீர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்தவும் அந்த பொறுப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இவ்வனைத்தும் நாங்கள் இந்த சமுதாயத்தில் செயல்படுத்த நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாறு உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் இந்த திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தருளும். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களையே உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நிற்க விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து பாடுவோம். தவ
காணிக்கை பாடல். அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, சொன்ன வாக்கு தாத்தாம் அல்லாது இப்போது என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த ரத கிரயத்தால் என்னை மீட்ட, சொந்த ரத கிரயத்தால் என்னை மீட்ட, என்னையே உந்தனோக்கிதோ படைக்கிறேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா, நீதினாயுதமாய் அபயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தே எந்தன் சரீரத்தை, என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளை அதிகமாக விரும்பும் ஆசீர்வதிக்கும் கர்த்தரை, இந்நாளில் ஈட்டன் மெமோரியல் சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவருக்கு சுகம், பலன், ஞானம், அவர்கள் விரும்பும் நற்காரியங்களை அவர்களுக்கு கொடுத்திடும். இந்நாளிலே குறிப்பாக கோவிடால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டிலும் மற்ற நாட்டிலும் உள்ள அந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை அளித்திடும். எங்களுடைய நாட்டிலே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்றபோது ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அதிக பாதிப்புக்குள்ளானார்கள். அவர்களுக்கு நீர் நல்ல உணவையும் ஆரோக்கியத்தையும் நற்கல்வியையும் நல்ல உடைகளையும் நல்ல மனநிலையும் கொடுத்து அவரது பெற்றோருக்கு வேறு வாய்ப்புகளையும் வாழ்வு ஆதாரங்களையும் நல் வாழ்க்கையும் நல்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரையும் காத்துக்கொள்ளும். அதேபோல் பெய்ரூட் நகரிலே நடந்த ரசாயன கசிவிலே மரித்து போன பல நூற்றுக்கணக்கான மக்களை நாங்கள் நினைக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளை கூட இந்த நேரத்திலே நினைக்கின்றோம். அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. இந்த ஆகஸ்ட் திங்களில் நாங்கள் நேற்று சுதந்திர தின விழாவை கொண்டாடினோம். இந்த சமயத்திலே எங்கள் நாட்டிலே
ஒற்றுமை, சமாதானம், அமைதி நிலவட்டும். வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி, பஞ்சம் அனைத்தையும் நீர் மாற்றும். நல்ல இயேசு சுவாமி, எங்கள் தேசத்தை ஆளுகின்றவர்களுக்கு உண்மை குடிமக்கள் மீது கவலை, ஏழைகள் மீது இரக்கம், அனைவருக்கும் சமமாக பாவிக்கும் நல் மனசாட்சி, மக்கள் ஆட்சி மீது நன்னம்பிக்கை, சமூக நீதி, ஒடுக்கப்பட்டோருக்கும் நலிந்த மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நியாயம், பாதுகாப்பு அருளை செய்யும். அது மட்டுமல்ல, நாங்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் இயற்கையும் போற்றி பாதுகாக்கும், சுற்று சூழ்நிலைகளை பாதுகாக்கும் பண்பை போதித்தருளும். ஈட்டன் மெமோரியல் ஆலயத்தில் வழிபடுகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் உங்களுடைய பாதத்தண்டையிலே வைக்கின்றோம். வருகின்ற காலங்களிலே எங்களுடைய சபையின் குழந்தைகளை நாட்டிற்கு சேவை புரியும் டாக்டர்களாக, வழக்கறிஞர்களாக, டீச்சர்களாக, நர்ஸுகளாக, விஞ்ஞானிகளாக, என்ஜினியர்களாக, சமூக சேவர்களாக, நல்ல அரசியல்வாதிகளாக இவர்களை எழுப்பும். எங்கள் சபையும் சங்கங்களும் எங்களுடைய சமுதாயங்களையும் சபையையும் தேசத்தையும் எழுப்ப எங்களுடைய கரங்களை நீர் வலுப்படுத்தும். நல்ல இயேசு சுவாமி, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம் தேவரே. நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உடைய நாமகிமைக்காய் பயன்படுத்தப்பட எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே வசந்தத்தை கொண்டு வருகின்ற காணிக்கையாய் காணப்பட இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்க வேணுமாய் குடும்பத்தில் வேணும்னுக்கின்றோம் தேவரே. இந்த நாளிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் தேவரே. சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகின்றோம் ஆண்டவரே. பல நாடுகளிலே இந்த நோயினாலே ஆண்டவரே கர்த்தாவே உயிரிழக்கின்ற சூழ்நிலைகள், ஆண்டவர் தங்களை வாழ்வை இழந்திருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது கர்த்தாவே. இந்த நிலைமையை நீர் மாற்றி அமைக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகின்ற வழியிலே கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கிறீர். எங்கள் மீது இறங்கி வந்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த அசாதாரணமான சூழ்நிலை ஆண்டவரை மாற்றித்தர வேணுமாய் குடும்பத்தில் வேணும் நிற்கின்றோம் தேவரே. ஆண்டவரே, அநேக உலக நாடுகள் இதனாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். இனுமாய் இழப்பை சந்திக்காதபடி ஆண்டவரே நீர் கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் தர வேணுமாய் இடத்துல வேண்டு நிற்கின்றோம் தேவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் வந்து நிற்கின்றோம். எங்கள் தேசத்தினே ஆண்டவரே இந்த நோய் பரவாமல் ஆண்டவரை பாதுகாத்து வேலி அடைத்து ஆண்டவரே உங்களுடைய இரத்தக்கோட்டைக்குள்ளாய் எங்களை நீர் பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற இந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழுகின்ற இந்த பெங்களூர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் தேவரே. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான கரம் ஆண்டவரே எங்கள் மீது இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுகத்தை தாரும், எல்லா நாசமோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி காக்க வேணுமா குடும்பத்தில் வேண்டு நிற்கின்றோம் தேவரே. தொடர்ந்து இந்த காற்றுக்கொள்ளும் இந்த நோயை ஆண்டவரை விரட்டுவதற்காக ஆண்டவரே இந்த நோயில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உதவி செய்து சிகிச்சை அளித்து வருகின்ற ஆண்டவரே அநேக டாக்டர்களுக்காக ஆண்டவரே மருத்துவ பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அநேக வேலையாட்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளுக்கும் நல்ல சுகன்பலன் ஜீவனை ஆண்டவரே நீ தந்து வழித்தேர்மா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாக உம்மை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரும்படியாய் உம்மை அதிகமாய் பற்றி கொள்ளும்படியாய் எங்களை நீ பலப்படுத்த வேணுமாய் குடும்பத்தில் வேண்டு நிற்கின்றோம் தேவரே. எங்களுடைய பேராயத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பேராயத்தின் வழியாய் செய்யப்படுகின்ற அநேக உதவிகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வாயிலாய் செய்யப்படுகின்ற உதவிகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரே, உணவில்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக செய்யப்படுகின்ற எல்லா உதவிகளும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சென்றடைய அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் நன்மை பெற உதவி செய்யுமாம் திருவேன்னு நிற்கின்றோம் தேவரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த உலகத்திலே கர்த்தாவே அறிக்கை பண்ணுகின்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம்.
எங்களை உம்முடைய சமாதானத்துக்குள்ளாகும் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழிநடத்த வேண்டுமாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பிறைந்த பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். Hallelujah.